லஞ்ச் எடுத்துட்டு போனோம், பட் குழம்பு பொரியல்லாம் தனியா செய்ய டைம் இல்லைன்னா கண்டிப்பா அந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி என்னோட ஸ்டைலில் உருளைக்கிழங்கு மசாலா சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி தோல் சீவி சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணிடுங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க, இந்த மாதிரி சின்னதாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அதை தண்ணியில் போட்டு தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் அந்த மாதிரி பிச்சு போட்டுங்க. அப்பதான் காரம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இடிச்ச பூண்டு, ரொம்ப பேஸ்ட் ஆகிடக்கூடாது, பூண்டு இடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் ஸ்லைட்லி ப்ரௌன் ஆகும்போது வெங்காயத்தில் பாதி தக்காளி போடுங்க, ரொம்ப தக்காளி போடாதீங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி உருளைக்கிழங்கு போட்டு பொறுமையாக ரோஸ்ட் பண்ணணும். இது நல்லா இதுலேயே ரோஸ்ட் ஆகி இதுலேயே குக் ஆகணும். ஃபுல்லாக குக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு 80% குக் ஆனால் கூட போதும். இந்த உருளைக்கிழங்கு நல்லா ஒரு 80% ரோஸ்ட் ஆகிற டைமில் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள்லாம் சேர்த்து ரோஸ்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம மசாலா அதுலேயும் போட்டிருக்கோம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி திட்டமாக போட்டுங்க. இதில் நல்லா சீசனிங் ஆகணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வடித்து ஆற வச்சிருக்க சாதத்தையும் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி தூணிங்கன்னா ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது பேச்சுலர், ஸ்கூலுக்கு போகிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணுன்றதை கமெண்ட் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ்லாம்